உடுமலைப்பேட்டையில் சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சங்கரின் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அவரின் உடலை வாங்க உறவினர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவையில் இருந்து நமது செய்தியாளர் ஷெர்லி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, சங்கரனுடைய உறவினர்கள் உடலை வாங்க மட்டும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில உடலை பெறுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் உடலை பெற ஒப்புக்கொண்டார்கள்? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது சங்கரது உடலானது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பார்த்தோமானால் கடந்த இந்த காலை முதலாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சங்கரது உறவினர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர், விடுதலை சிறுத்தைகள், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்பினரைச் சேர்ந்தவர்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே வந்திருந்தனர். அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் இந்த சங்கரது கொலை வழக்கில் காரணமாக இருக்கும் 3 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அதுவரை இந்த உடலை வாங்கப் போவதில்லை என்று இங்கு சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை இவர்கள் முன்வைத்திருந்தனர். தற்போது பார்த்தோமானால் இந்த பேச்சுவார்த்தையானது இந்த உடலை வாங்குவதற்காக அவர்கள் பகுதி சங்கருடைய பகுதியிலான மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள், அவருடைய பெற்றோர் மற்றும் இங்கிருக்கும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து அமைப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த உடலை வாங்க உறவினர்கள் ஒற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து இந்த பல்வேறு அமைப்பினர்கள் இவங்க ஆதரவு தெரிவித்து நம்ம இடையே இருக்காங்க, அவங்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது, இதில் உடலை வாங்க ஒப்புக்கொண்டிருக்காங்களா உங்கள் உறவினர்கள்? இல்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும், அரசு உயர் அதிகாரிகளும் அவரை தனியாக அழைத்து சென்று அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக அவர் அங்கே அந்த கையெழுத்தை போட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இந்த பூத உடலை வாங்குவதற்கு அவர் விரும்பலை. உண்மை குற்றவாளி கைது செய்கிற வரையில் அந்த உடலை பெறமாட்டோன்னு உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. காலை முதலாக இங்கே பல்வேறு அமைப்பினர் சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே இருந்தீங்க. தற்போது அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யறதா இருக்கீங்க? தொடர்ந்து தமிழகத்தில் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து ஆணவ கொலையானது நடைபெற்றுதா வந்துட்டு இருக்கு, அதை குறித்து என்ன சொல்றீங்க சார்? சங்கர் கொலை செய்த குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யாமல் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்கின்ற வரைக்கும் சங்கருடைய உடலை பெறுவதில்லை என்று முடிவெடுத்து இங்கே காத்திருக்கின்றோம். உறவினர்கள் கையெழுத்திட்டார்கள் என்று தகவல் மட்டும் வருகின்றது. ஆனால் அவர்கள் முழு மனதோடு செய்யவில்லை என்பதும் தெரிகின்றது. அந்த வகையில் அவர்கள் கைது செய்கின்ற வரைக்கும், குற்றவாளிகள் கைது செய்யப்படுகின்ற வரைக்கும் உடலை வாங்க நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். அதை மீறி இதை எல்லோரையும் தாண்டி உடலை கொண்டு செல்ல வேண்டும் என்று காவல்துறை நினைத்தால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி மறியல் செய்வோம். தற்போது ராஜலட்சுமி, இவர்கள் இந்த உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே உறவினர்கள் இதற்கு சம்மதித்திருப்பதாகவும், இந்த குற்றவாளிகள் கைது செய்யும் வரை இந்த உடலை இவர்கள் வாங்கப் போவது இல்லை என்றும், இதை மீறி காவல்துறையினர் இவர்கள் உடலை எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இவர்கள் அறிவித்திருக்காங்க. ராஜலட்சுமி. ஷெர்லி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். உடுமலைப்பேட்டையில் சங்கர் கொலையில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அங்குள்ள சூழல் குறித்து நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, சாலை மறியல் போராட்டம் நடத்த போவதாக அறிக்கப்பட்டிருக்கு, தற்போது அங்கே நடந்துட்டு இருக்கு, நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. வணக்கம் அனிதா. அதாவது நம்ம நேற்றைய தினம் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல தான் இருக்கும். அதாவது இந்த படுகொலை ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதுபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தற்போது உடுமலை பேருந்து நிலையம் முன்பாக மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த உயிரிழந்த சங்கர் மற்றும் படுகாயமடைந்த கௌசல்யா இந்த கொலைக்கு காரணமாக இருந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. ஏற்கனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காலை குமரலிங்கம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதைத் தொடர்ந்து தற்போது மாலை இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க வணக்கம் சார். அதாவது இந்த படுகொலை, ஜாதி மறுப்பு திருமணம் செய்யப்பட்டதற்காக நிகழ்த்தப்பட்ட இந்த படுகொலை எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோரிக்கையை முன்வச்சு இந்த போராட்டம் பண்றீங்க? ஜாதி ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பது குறித்து சட்டமன்றத்தில் பேசிய போது ஜாதி ஆணவ கொலைகளை நடைபெறவில்லை என்று அதிமுக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் இன்றைக்கு உடுமலைப்பேட்டை பகுதி, கோவை பகுதி, அமைதியான பகுதியில் இந்த ஜாதி ஆணவ கொலைகள்
தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலிருந்து இங்கே பரவி இருப்பதற்கு ஆளுகின்ற அரசுதான் காரணமாக இருக்கிறது. சட்டப்படியான உரிமையை தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கிற மக்களுக்காக உரிமைகளை வழங்குவதில் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுடைய உச்சகட்டம் தான் நேற்றைக்கு இங்கே இளைஞர் வெற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். உறுதியான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆணவ கொலைக்கு முன்னால் பல்வேறு செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் மேல் சாதி என்று சொல்கிறவர்கள். அந்த செயல்களை தடுக்கிற அடிப்படையில் பிசிஆர் சட்டம் மட்டும் போதாது, இதற்கான தனி சட்டம், இதற்கான ஏற்பாடுகள் வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு கொலை செய்கிற குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. வனிதா, தமிழரசி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம். ஷர்லி, நீங்க சொல்லுங்க, அந்த உறவினர்கள் கிட்ட நீங்க பேசும்போது சொன்னாங்க காவல்துறை தரப்பில இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. இது குறித்து காவல்துறை என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்கு? தற்போது பார்த்தோம்னா மதியம் 2 மணி முதலாவதாக இருந்தே மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ வேலுச்சாமி அவர்கள் இவருடைய உறவினர்கள் மற்றும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த அமைப்பினரிடையே தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்கள் தெரிவித்தது என்னவென்று பார்த்தோமானால், இந்த வழக்கானது SC/ST பிரிவின் கீழ் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த குற்றவாளிகளை விரைவில் கைது செய்து விடுவோம், மேலும் அவர்களுக்கு இந்த நஷ்டஈடு தொகைகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த போராட்ட குழுவினராகட்டும் உறவினர்கள், அதாவது சங்கருடைய தந்தை வேலுசாமி மற்றும் அவருடைய தமையனான விக்னேஷ் அவர்களும் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஆனால் தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பாக இவர்கள் இந்த கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த எம்எல்ஏ அவர்களும் காவல்துறை அவர்களும் இவர்களுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாகவே இவர்கள் கையெழுத்திட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வனிதா, ஷர்லி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, இது குறித்து தொடர்ந்து பேசலாம். தமிழரசி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் தலையிட்டு இருக்கு. இது தொடர்பாக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க என்ன சொல்றாங்க? விசாரணை எந்த மாதிரி நடத்தப்பட வேண்டும் என ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? வனிதா, அதாவது இன்றைய தினம் இந்த படுகொலையை கண்டித்தும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை, அதாவது கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் இன்று காலை, அதாவது குமரலிங்கம் பகுதியில் கடையெடுப்பு போராட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஈடுபட்டாங்க. இதையடுத்து கல்வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றது, பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து இங்கு இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து இன்று மதியம் மேற்கு மண்டல காவல்துறை IG ஸ்ரீதர் குமரலிங்கம் காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை குறித்து ஆய்வு மேற்கொண்டால், தொடர்ந்து இங்கு பதட்டமான சூழல் நிலவுவதன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பொதுமக்கள் இந்த கொலைக்கு உரிய, அதாவது இந்த கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக கொல்லப்படுவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து பொதுமக்களும் மற்றொரு புறம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இதற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றால் தங்கள் உடலை பெற்று, அதாவது சங்கரின் உடலை பெற்று பிரேத பரிசோதனை, அதாவது பெற்று உடல் அடக்கம் செய்ய மாட்டோம் என உறவினர்கள் மற்றொரு தரப்பிலும் தெரிவித்து வராங்க. வனிதா, நன்றி தமிழரசி. உடுமலைப்பேட்டையில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தற்போது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் சங்கரின் உடலை பெற்றுக்கொள்வதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த உங்களோட தகவல்களுக்கு நன்றி தமிழரசி. நன்றி ஷர்லி.